அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அந்த இடத்திலே முதல் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல கேட்கும் போது அவருடைய வஸ்திரம் அங்கு கலற்றப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு மனிதனை மறைத்து அவனுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு வஸ்திரத்தை தேவன் உடுத்தினார். அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து முதல் அவமானத்தை வஸ்திரத்தை கலற்றப்பட்டவராக அந்த இடத்திலே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம். அடுத்த வசனத்திலே அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அதற்கு ஒரு முகாந்திரத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்றார்கள். அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரணமும் உடையவராக அந்த இடத்துல தண்டிக்கப்படுவதற்கு சிலுவைக்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அங்க ஒரு முகாந்திரத்தை காண்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்கினையின் முகாந்திரத்தை, தண்டனையின் முகாந்திரத்தை அவர் மேல காட்டணும். அவர் எந்த குற்றமுமே செய்யாதவர். ஆனால் குற்றம் செய்யப்படாத அவரை அவர்கள் குற்றப்படுத்தி ஒரு முகாந்திரத்தை காட்ட வேண்டும் என்று எல்லாரும் அவருக்கு முன்பாக பேசினார்கள். அடுத்த வசனமும் அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். 2 கள்வர்கள், அவர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு மத்தியிலே குற்றமில்லாத அவர் அங்கு நிறுத்தப்பட்டவராயிருக்கிறார். அடுத்த வார்த்தை, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷிக்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி வழியில் நடக்கிற அனைவரும் அவரை தூஷித்தார்கள். அவர் தூஷிக்கப்படுகிற தேவன் கிடையாது. அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் துதிகளுக்கு உரிய தேவன். ஆனால் அந்த இடத்திலே அவரை தூஷிக்கிறார்கள். அந்த வேதனையின் உச்சகட்டத்திலே அவர் அந்த வார்த்தையில வெளிப்படுகிறார். அடுத்த வார்த்தை, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். வேத பாதகர்கள், வேதத்தை படித்தவர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் அவரை அந்த இடத்திலே பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதத்தை சுமந்தவர்களே அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதத்தின் ஆழங்களை அறிந்த பிரதான ஆசாரியர்கள் அவரை தூஷிக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன். மற்றவர்களுக்கு போதித்தார், மற்றவர்களுக்கு உபதேசித்தார், மற்றவர்களுக்கு அற்புதம் செய்தார், மற்றவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்தார். ஆனால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன். இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். ஆமென். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், தேவனுடைய குமாரன் நான் இருந்தால், தேவன் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் தூஷிக்கிறார்கள். திராணி இல்லாதவன் என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். துதிக்கப்படத்தக்கவரை தூஷித்து அவமானப்படுத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நிந்தித்தார்கள். நிந்தை என்கிற ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத் தினம் நிந்தித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நிந்திக்கிறது என்று சொன்னால் குத்துகிற வார்த்தைகள், அவமானப்படுத்துகிறது, தூஷிக்கிறது, எல்லா பரியாசத்துக்கும் உள்ளாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த ஒரு நிலைமையிலே அவர்கள் வேதனைப்படுத்தின பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் 45
6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் 3 மணி நேரம் அளவுக்கும் இந்த காரியம் அவருடைய வார்த்தையில வேதனை உருவாக்கி கொண்டே இருந்தது. 6 மணி முதல் 9 மணி வேளை வரைக்கும் பூமி முழுவதும் இந்த காரியங்கள் அந்தகாரமாய் நிறைந்திருந்தது. முற்றிலும் ஒரு இருள், முற்றிலும் ஒரு வேதனை, முற்றிலும் ஒரு அவமானம். சுற்றி இருக்கிற மனுஷர்களால் அவர் அடைந்த பாடுகள், பரியாசங்கள், அவமானங்கள், இது எல்லாம் அவரை நொறுக்கப்படுகிறது. இது எல்லாவற்றையும் அவர் காரணம் இல்லாமல் சகித்தார் என்று சொல்லக்கூடலாம். ஆனால் கிறிஸ்து நமக்காக அதை சகித்து கொண்டார். ஆமென். அதுல பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆமென். இந்த வார்த்தையில் எத்தனை வழி இருக்கிறது பாருங்க. அவமானத்தின் வார்த்தை அது, புறக்கணிப்பின் வார்த்தை அது, தூஷிக்கிற பொழுது கிடைக்கிற வேதனையின் வார்த்தை அது, மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாத போது வலிக்கிற வார்த்தை அது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பிதாவே நான் உம்முடைய மகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டவர், அப்பா என்று சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் பிதாவின் இடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டவர், எப்பொழுதெல்லாம் தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லி இயேசுவும் அவரும் இணைந்திருந்தவர்கள் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டவராக, முற்றிலும் ஒரு தனிமை, முற்றிலும் ஒரு தனிமை. எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தனிமையில அவர் வேதனைப்பட்ட பொழுது அந்த வார்த்தையின் ஆழத்தில் அவர் பேசுகிறார். இன்றைக்கும் நாமும் தனியா இருக்கும் போது இந்த மாதிரி ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா, ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னா நம்ம நினைப்போம், யாராவது நம்மள குறைவா மதிப்பிட்டுட்டாங்கன்னா நினைப்போம், மற்றவங்க நம்மள பரியாசம் பண்ணும்போது நினைப்போம், ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டாரு, ஏன் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. ஒரு வியாதியில போயிட்டோம்னா, ஒரு பொருளாதார பிரச்சனையில போயிட்டோம்னா, யாராவது நம்மள ஒதுக்கிட்டாங்கன்னா நம்ம உள்ளத்துல வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன? கைவிட்டாரா ஆண்டவரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா. ஆமென். சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி புலம்புகிறது போல அந்த புலம்பலின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை வந்திருக்கும். ஆனால் இதே வார்த்தை தான் இயேசு இன்றைக்கு சிலுவையிலே பேசுகிறார். பிதாவே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அந்த கைவிடுதலினுடைய வேதனைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் ஜெபமண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். கெத்செமனேயிலே ஆரம்பமாயிடுச்சு. ஒரு திகில் அவருக்குள்ள வந்துருச்சு. கெத்செமனேயிலே சீஷர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணும்படி போகும்போதே அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில், ஒரு வேதனை, ஒரு வியாகுலம் அந்த நிமிஷமே ஆரம்பமாயிடுச்சு. சிலுவையில கடைசி நிமிஷத்துல ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லல, கெத்செமனேயில இருக்கும் போதே திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் அந்த இடத்துல அவர்கள் அந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மரணத்தை குறித்த ஒரு துக்கம், மரணத்தை குறித்த ஒரு துக்கம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால், இந்த வேலை தம்மை விட்டு நீங்கி கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், எல்லாம் உங்களால கூடும் ஆண்டவரே. அந்த இடத்துல கல்வாரி சிலுவையில போய் கடைசி நிமிஷத்துல ஜெபம் பண்ணல, கடைசி நிமிஷத்துல போய் ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கல. அந்த பிரச்சனைக்கு உள்ள போகிறதுக்கு முன்பாகவே இயேசு கேட்கிறாரு, இந்த வேதனை என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவின் இடத்துல தன் இருதயத்தை திறந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவரிடத்துல பேசணும், ஆண்டவரிடத்துல பேசுகிறார். அப்பா பிதாவேன்னு அங்க ஆரம்பிக்கிறார், அப்பா மகன் என்கிற உறவோடு அங்க பேசுகிறார். ஆனால் அந்த வேதனையின் பாத்திரம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி தன்னை அந்த சித்தத்துக்கு அர்ப்பணித்து விட்டார். ஆமென், ஆமென். இயேசு தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த ஒரு வார்த்தை பாருங்க, எல்லா பிரச்சனைகளும் பாடுகளும் தம்மேல சுமர போகுதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர்ட்ட ஒரு முறையிடுதல் வைக்கிறாரு, தேவனிடத்துல தன் காரியத்தை வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த வெளிப்பாடுகளுக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்துட்டு என் விருப்பத்தின்படி அல்ல
என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆகட்டும்னு சொல்லி அந்த தேவ சித்தத்தை மட்டும் சார்ந்து நின்றார். அல்லேலூயா. அந்த சார்ந்து நிற்கிற பொழுது நிறைய நேரங்களில் நமக்கும் போராட்டங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தேவைகள் வரும், நிறைய கதறுதல் வரும், அவமானம் வரும். வாசித்தபடி அந்த கடைசியில வாசிச்சபடி அவ்வளவு நெருக்கடி, ஒவ்வொரு வசனத்திலையும் எல்லா வேதனைகளையும் இயேசு கடந்து போய் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் சொல்றாரு, பிதாவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என்னை கைவிட்டீர். அவர் கைவிடல, ஆனா இயேசு சொல்றாரு ஏன் என்ன கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கைவிட்ட அந்த ஒரு அனுபவம் என் தேவனுடைய தயவை அவர் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் மாறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் இந்த நாளில இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பாடுகளுக்கு, இந்த பிரச்சனைகளுக்கு, என்னை கைவிட்டது போன்ற ஒரு சில நிகழ்வுகளுக்கு வந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவனாக அல்லவே அல்ல. அல்லேலூயா, ஆமென். எசாயா 53:10 வாசிக்கலாம். எசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவருடைய சித்தம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவரே பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவினுடைய திட்டம் இதுதான். நான் நொறுக்க சித்தமாயிட்டேன், நான் நொறுக்குதலுக்கு சித்தம் வைத்திருக்கிறேன். அவரே பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவரே பாடுகளுக்கு உட்படுத்தினார். வேதத்தை நம்ம பார்க்கும்போது சங்கீதத்துல 115 2 யோவேல் புஸ்தகத்துல 2:17 எல்லாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று, அவர்களுடைய தேவன் இப்போ எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன், புறஜாதிகள் சொல்லுவானேன். பாருங்க, இந்த வார்த்தையில அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறஜாதிகள் பரியாசம் பண்றாங்க. தேவன் இங்க நொறுக்க சித்தம் வைத்திருக்கிறார், ஆனா புறஜாதிகள் சொல்றாங்க உங்க தேவன் எங்கே, உங்க தேவன் எங்கே அப்படின்னு சொல்லி பரியாசங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த போன்ற பரியாசங்கள், அநேக நிந்தனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டது போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க கேள்வி கேட்கிறாங்கன்றதுக்காக தேவன் நம்ம எப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவருடைய சித்தத்தினாலே நம்மை மறுபடியும் மீட்டெடுக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆமென். இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கொலோசியர் 2:13 வாசிக்கலாம். 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து, ஆமென், அந்த சுமையை அவர் சுமந்து கொண்டு அக்கிரமங்களினால் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆண்டவர் அங்க அவமானப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்னன்னா ஜெயிப்பதற்காக. ஆமென். ஆண்டவர் அங்க புறக்கணிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னா சிலுவையில ஜெயம் எடுப்பதற்காக. என்னை கைவிட்ட மாதிரி இருக்கும், ஆனா அது கைவிடப்பட்ட அனுபவம் அல்ல, நான் ஜெயிப்பதற்கு அடையாளம். ஆமென். இயேசு கிறிஸ்து அங்க கைவிடப்பட்டார் என்று சொன்னால் அந்த கைவிடப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சத்துருவை ஜெயிப்பதற்காக. ஆமென். அந்த வார்த்தையில பாருங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். ஆமென். எந்த இடத்துல அவமானத்தை சுமந்தாரோ அதே இடத்துல சத்துருவை அவமானப்படுத்துவதற்காக அதை சகித்து கொண்டார். அல்லேலூயா. எந்த இடத்திலே இதை வேதனை என்று கைவிடுதல் என்று சொல்லி தத்தளித்தாரோ அதே தேவன் அந்த இடத்திலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். அவர் அங்க கைவிடப்படலைன்னா இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. அங்க அவர் அன்றைக்கு ஆமென் தூஷிக்கப்படலைன்னா இன்னைக்கு நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம் கிடைத்திருக்காது. அங்கே அவர் புறக்கணிக்கப்படலைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் அங்கீகரிப்புள்ளவர்களாய் மாறி இருக்கவே முடியாது. ஆமென். இன்றைக்கு அவராலே நாம் எல்லாரும் மீட்படைந்திருக்கிறோம். அவராலே மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாகிற உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9:14. எபிரேயர் 9. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, தன்னை தானே
பலுதற்ற ஒரு பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, ஆமென், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஆமென், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற ஒரு பலியாக அன்றைக்கு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை தயவு செய்து வழக்கம் போல ஏதோ வாசிச்சுட்டோம் தியானிச்சுட்டோம் நினைச்சிட வேண்டாம். இந்த வசனம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக அன்றைக்கு அவர் பலியாயிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து கேட்கிறதற்காக மட்டும் இயேசு பலியாகவில்லை. உட்கார்ந்து தியானிப்பதற்காக மட்டும் இன்றைக்கு இந்த வார்த்தை தியானிப்பதற்காக அல்ல. அவர் தன்னை தானே பழுதற்ற ஒரு பலியாக கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே சிலுவையிலே மரித்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. நான் அதிகமா ஊழியத்துக்கு போற இடங்கள்ல, அது வயதுல பெரியவங்களா இருந்தாலும் நடுத்தர வயசா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும், ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிற வழக்கம் உண்டு. ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா ஊழியம் செய்யணும். ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிறவர்களா இருந்தால் கட்டாயம் ஊழியம் செய்யணும். ஏனால் தேவனுடைய ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிற காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம படிச்சிருக்கலாம், நிறைய ஸ்தானத்துல இருக்கலாம், நிறைய பொறுப்புடையவர்கள் இருக்கலாம். ஆனா நமக்காக அவர் பழுதற்ற ஒரு பலியாக மாறி இருக்கிறார்னா, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் கிறிஸ்து கைவிடப்பட்டார். அல்லேலூயா. கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இந்த ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நமக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறார். கடைசியாக இந்த வார்த்தை படிப்போம். 15, 16 வாசிப்போம். அதை 9, 15, 16. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. பர்பஸ் என்னன்னா, நோக்கம் என்னன்னா, நேற்று பாஸ்டர் வந்து சொன்னாங்க, ரிசல்ட் இல்ல, அதாவது ரீசன் இல்ல, ரிசல்ட் முக்கியம்னு சொல்லிட்டு பைபிள் ஸ்டடியில சொன்னாரு. நான் ஆன்லைன்ல பாத்துட்டு இருந்தேன். ரீசன் ஓகே, ஆனா ரிசல்ட் கரெக்டா வரணும் இல்லையா? அந்த ரிசல்ட் தான் என்னன்னா, ஆமென், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் நித்தியத்தை சுதந்திரிக்கப்படணும். ஆமென். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறணும். ஆவியிலே ஆரம்பம் பண்ணிட்டு மாம்சத்திலே முடிக்கிறதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பந்தய சாலையில ஓடிட்டு எல்லாரும் ஓடுறாங்க நானும் ஓடுறேன் ஓடிட்டு அப்படியே நின்று வருவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நித்தியத்தை சுதந்திரிப்பதற்காக, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக கிறிஸ்து பழுதற்ற பலியாக சிலுவையிலே மரித்திருக்கிறார். மரித்த அவருக்காக நாம் எழும்பியே ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த நல்ல ஒரு தருணத்தை தேவன் தந்தபடினால் நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம் நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுமில்லாமையில் நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெருங்குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமையில் நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெருங்குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்?
உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கரந்தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். நான்காவது வார்த்தையில கைவிடக்கூடிய எந்த சூழ்நிலை இருந்தாலும் கைவிடாத கண்மலையாய் கர்த்தரே இருந்து நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல ஹிந்தி காங்கிரிகேஷன் வந்து பாட அன்பகிற சீக்கிரம் வரீங்களா? ஹிந்தி காங்கிரிகேஷன் ப்ளீஸ் கம். ஸ்டாண்ட் ஸ்டாண்ட், எவ்ரிபடி கம், டோன்ட் டிலே. ஹிந்தி காங்கிரிகேஷன் ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. ஒரு விசேஷ பாடலை அவங்க கூட சேர்ந்து